ஹலோ, என்னடா காலையில மெசேஜ் பண்ற? காலையில ஒன்று நினைச்சேன், மெசேஜ் பண்ணேன். எங்க இருக்க? இன்னைக்கு காலேஜ் லீவு, வீட்டில் தான் இருக்கேன். அம்மா தோட்டத்துக்கு போக சொன்னாங்க, போகணும். ஏண்டா? சும்மா தான் கேட்டேன். எப்போ போவ தோட்டத்துக்கு? இப்போ போகணும்டா. நித்யா வரேன்னு சொல்லியிருக்கா. வந்தோடனே அழைச்சிட்டு போகணும். நான் போயிட்டு வந்து அப்புறமா கால் பண்ணுவேன் உனக்கு. இப்போ பேச முடியாது. நான் தோட்டத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு உனக்கு கால் பண்ணுறேன். இப்போ பேச முடியாதா? கால் பண்றியா? ஓகே ஓகே. ஏதாவது இம்பார்ட்டனா? எதுவும் இல்லை. எப்போ கிளம்புற? எவ்வளோ நேரத்தில் கிளம்புவேன்? அவள் வந்தோடனே போயிடுவேன்டா. நான் ரெடி ஆகணும் வேற. அப்புறமா நான் உனக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். ஏய் ஜானு, லீவ் விட்டாலும் விட்டாங்க, இவளுங்க ரொம்ப தொல்லை பண்ணுறாளுங்கடி. எங்கள் அம்மா என்னன்னா பாத்திரம் வழக்கு வீட்டை பெருக்குன்னு சொல்லிட்டு கிடக்குது. அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு உங்கள் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா உங்கள் அம்மா உனக்கு ஏற்கனவே வேலை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவளுக இம்சை தாங்க முடியலை, இவ விட்டாலும் தூங்க முடியலை. அந்த பக்கம் போய் எல்லா பூவும் பறிச்சிடலாண்டி. அங்கே நல்லா பெரிய பூவாக இருக்குது. அம்மா பெரிய பூவாக தான் பறிச்சிட்டு வர சொன்னாங்க. ஏய் ஜானு, போதும்டி, இன்னைக்கு இது போதும். இடி, அம்மா நிறையா தான் பறிச்சிட்டு வர சொன்னாங்க. அந்த கூடையில் பறிச்சிடலாம், வாங்க போகலாம். தியா, அம்மா நல்லா காம்போட பறிக்க சொல்லியிருந்தாங்கடி. அப்போ தான் மாலை கட்ட முடியுமா. பெரிய காம்பாவே பறிச்சிடு. டி, முள்ளு குத்துடி, இதில் நான் காம்பை எங்கடி உடைக்கிறது? பார்த்து கொஞ்சமாக பறிடி, மீதியெல்லாம் நான் பறிச்சிட்றேன். நித்யா, உனக்கு வேற நான் கஷ்டம் கொடுக்குறேனா என் கூட வர சொல்லி? இல்லைடி, அதெல்லாம் இல்லை. நான் வீட்டில் தான் சும்மா தான் இருக்கிறேன். எங்கள் அம்மா பாத்திரம் வளர்க்க சொல்கிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, ரிலாக்ஸாக தான் இருக்குது. சரிடி. எப்போ மாமா வீட்டுக்கு போகிற? தெரியலடி, வெள்ளிக்கிழமை போவேன்னு நினைக்கிறேன். அம்மா கொஞ்சம் முறுக்கெல்லாம் சுடணும்னு சொன்னாங்க, சுட்டி எடுத்துகிட்டு போவோன்னு நினைக்கிறேன். ஐயோ நித்யா, இங்கே உள்ள பூ கூட எங்கடி காணும்? ஐயோ, எங்கடி காணும்? யாரடி எடுத்துகிட்டு போயிருப்பா? தெரியலேடி, நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன் இரு. நீ எப்போ வந்த? நான் பிறந்து 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. டியா, இங்கே எப்போ வந்த? இப்போ தாண்டி வந்தேன். ஊருக்கு எப்போ வந்த? மார்னிங் வந்தேன். இப்போ கால் பண்ணும்போது சொல்லவே இல்லை. சொல்லலை. அதுக்கு தான் நீ நான் எப்போ போகிறேன் தோட்டத்துக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தியா? கண்டுபிடிச்சிட்டியா? ரொம்ப புத்திசாலி. ஜானு, எனக்கு 10 days லீவ். நான் இங்கே தான் இருப்பேன். டெய்லி இந்த டைம் வந்துடுறியா? டெய்லியா? இன்னைக்கு அம்மா மார்க்கெட் போயிட்டாங்க, அதனால என்னை தோட்டத்துக்கு போயிட்டு வர சொன்னாங்க. நாளைக்கு எப்படி தெரியலையே. நாளைக்கு நீ பூ பறிக்கிறேன்னு சொல்லிட்டு வாடி. சரிடா. ராம், நீ எவ்வளோ நாள் இங்கே இருப்ப? நான் இந்த லீவ் ஃபுல்லாக இங்கே தாண்டி இருப்பேன். 10 days தானே இருப்ப? 10 days இல்லை, இது 10 years. இல்லை, விளையாடாமல் சொல்லு, எவ்வளோ நாள் இருப்ப? நான் விளையாண்டுக்கிட்டே சொல்கிறேன், நான் இங்கே தான் இருப்பேன். ராம், நீ எப்போ சீரியஸாக ஆகுவ? சீரியஸாவா? நீ சொன்னால் உடனே மாறிடுவேன். மாறிடுவா? இப்போது விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், நீ ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிற. எப்போ சீரியஸாக மாறுவ? நீ சரின்னு சொன்னால் உடனே மாறிடுவேன். சொல்லு. நான் இந்த சீரியஸ் சொல்லலை, கேரக்டர் வைஸ் நீ எப்போ சீரியஸாக ஆகுவ? எல்லாத்தையுமே விளையாட்டாக பேசிகிட்ருக்கேல, அதை கேட்டேன். எப்போ உனக்கு கோர்ஸ் முடியுது? அது கேட்குற நேரமா இது? நான் அவ்வளோ தூரத்துலேருந்து ஒன்று பார்க்க வந்திருக்கிறேன். எப்போ கோர்ஸ் முடியுது கேட்குறேன்? இல்லை, நீ சொல்லு. கோர்ஸ் முடிஞ்சிடும் ஜி, 6 months முடிஞ்சிடும். இதுக்காக கேட்குற? அடுத்தது எம்ஃபில் பண்ணணுமா? பண்ணுறேன். பிஹெச்டி பண்ணுமா? பண்ணுறேன். மேரேஜ்க்கு வெயிட் பண்ணணுமா? பண்ணுறேன். இல்லை, கல்யாணம் பண்ணிக்கோ. நீ என்ன சொன்ன? இன்னொரு டைம் சொல்லு. நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? கேட்டுச்சு, ஆனால் நான் எப்பயும் ஒரே விஷயத்த நினச்சிட்டு இருக்கேனா, அதனால வேற ஏதோ கேட்டுச்சு. நீ என்ன சொல்லு? கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னேன். ஜானு,
இது நீ தானே பேசுறது? நான் வேற யாராவது கிட்டயாவது பேசிட்டு இருக்கிறேனா? என்ன கிள்ளி பார்த்துக்கோ, என்ன கூட கிள்ளி பார்த்துக்கோ. உன்னை கிள்ளி பார்க்கவா? ம். இல்லை இல்லை, உண்மைதான். நீ தான் சொல்ற. ஆமாம், நான் தான் சொல்கிறேன். நீ பிஜி பண்ணணும்னு சொன்னியேடி. பண்ணல, பிஜி பண்ணல. நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறியடி. அப்படிதான். என் தலைக்கேறுற உன் தடம் போடுற என் உயிராடுற என்னடி மாயாவினி என்னெல்லாம் மாத்துற அந்தரமாக்குற என்ன ஜோம் காட்டுற என்ன குதிரவாளி, மாயமான பூக்கூடையெல்லாம் இங்கே வந்திருக்குதுன்னு பார்க்குறியா? உன் கண்ணை பார்த்தாலே திட்டு கொட்டு மாதிரி தான் இருக்குது. நீ தானே இந்த வேலையெல்லாம் பண்ண? திருடர் நான் இல்லை, அதோ அங்கே நிற்கிறாரே திட்டுதல் களவாணி, அவர் தான். நாங்கள் 2 பேரும் ஒன்லி தொழிலாளி. அவர் எடுத்துகிட்டு வர சொன்னார், நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். முதலாளி அங்கே நிற்கிறார் பாரு, டூயட் பாடிட்டு. அவர் தான் முதலாளி, அவர் தான் பெரிய களவாணி. டேய், ஏன்டா அந்த கூடையில் உள்ள பூவெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? ஏம்மா பூக்காரியா? பூ முளம் எவ்வளோம்மா? எது பூக்காரியா? காலேஜ் படிக்கிறேன். அப்படியா? எந்த காலேஜில் படிக்கிற? அது உனக்கு தேவையில்லை, நான் பூக்காரியும் இல்லை. டெய்லி பூ பறிக்க வருவீங்களா? ஆ, டெய்லி எங்கள் ஆயா வருவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பதில் நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆயா எத்தனை மணிக்கு வருவாங்க? ஆ, எங்கள் தாத்தா அழைச்சிட்டு போகும்போது தான் வருவாங்க. ஆமாம், இவ்வளோ அழகா பூ போல பேசுறியே, உன் பேர் என்ன? பேர் வைக்கல. வைக்கலையா? எங்கே வைக்கல? எங்க வைக்கலையா? எருமை எருமை. ஓ, ஸ்வீட் நேம். உங்கள் நேம் இருமையா? லூசு. இவன் எங்கடா போனா? இவன் எங்க போனானா? அதோ நிக்கிறான் பாரு, பூனைக்குட்டி மாதிரி 2 உருவம் தெரியுதா? அது இங்க தான் இருக்கிறான் அவன். அவ்வளவு தூரமா போயிட்டானா? அப்ப சரி, ஓகே ஓகே. அவன் இப்ப எப்படியும் வரமாட்டானே. சரி வாடா டேய், அந்த பக்கம் போய் 2 கரும்பு பறிக்கலாம் வா. பாட்டி, தாத்தா எங்க போயிருக்காங்க? பேட் எங்க வச்சிருக்காங்க? அதுக்கான ரூம்ல. பாட்டி பாட்டி, அம்மா எப்போ இபி கட்டணும்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. இபி அம்மா, அது புக்கு என்கிட்ட தான் இருக்குது. இது எடுத்துட்டு வரேன் இரு. நீங்கள் இன்னும் கட்டலையா? உங்கள் அப்பா கட்டியிருப்பாரு ஆன்லைனில். தெரியல பாட்டி, அம்மா கேட்டு வர சொன்னாங்க. இது யார் பாட்டி? இதுவா, என் பேரன் ராம். ஊர்லேருந்து வந்திருக்கிறான். சென்னையில் காலேஜ் படிக்கிறான், எம்எஸ்சி. அப்படியா பாட்டி? இருமா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஹாய், எந்த காலேஜில் படிக்கிறீங்க? லைவ்லா. நான் பெங்களூரில் படிக்கிறேன். ப்ராஜெக்ட்காக வந்திருக்கிறேன். நான் பெங்களூர் செபஸ்டியனில் படிக்கிறேன். ம், என் பேர் என்ன கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. என்னோட பேர் தாரா வருண். எல்லாரும் என்ன தாரா தாரான்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி வேணால் கூப்பிடலாம். எவ்வளோ நாள் இங்கே இருப்பீங்க? தெரியல. இல்லையா? தெரியாத அளவுக்கா நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க? ஏ ஹேண்ட்ஸம், ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம செஸ் விளையாடலாம். இந்தாம்மா தாரா, அம்மா கிட்ட கொடுத்துரு. பாட்டி, உங்கள் பேரை ரொம்ப அழகு, உங்களை மாதிரியே. அவன் ரொம்ப அறிவாளிம்மா. அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே மியூசிக்லாம் போட்டால் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். பால் விளையாடுற சத்தம் கேட்டால் துள்ளி குதிப்பான். ரொம்ப அறிவாளி என் பேரன். மாப்பிள்ள, நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் மாமா போய் வெடக்கோழியா பிடிச்சிட்டு வந்தேன். உங்க அத்தை கைப்பக்கம் இருக்குதே, அது யாருக்கும் வராது. நல்லா சாப்பிடுங்க, உடம்ப தேத்தணும்ல. அம்முக்குட்டி, நீ சாப்பிடலையா? கோழிக்கறி சாப்பிடு. இல்ல தம்பி, அவ கோழிக்கறி சாப்பிட மாட்டா. ஏன் கோழிக்கறி சாப்பிட மாட்டா? நல்லா இருக்குமே, நல்லா ருசியா இருக்குமே. இல்ல, அவளுக்கு பிடிக்காது. அதனால நான் அவளுக்கு முட்டை கறி செஞ்சு வச்சிருக்கிறேன். அவ அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்றா. சாப்பிடு, எல்லாரு கூடயும் சேர்ந்து சாப்பிடு. கோழிக்கறி எல்லாம் சாப்பிட்டா தானே பாரு எப்படி வெடுக்கு வெடுக்குன்னு இருக்கிற. கோழிக்கறி எல்லாம் சாப்பிட்டா தானே நல்லா தெம்பா இருக்க முடியும். எங்க வீட்டுல கவிச்சு இல்லைன்னா ஊடே இருக்காது. சோறு இருக்குதோ இல்லையோ, தட்டு ஃபுல்லா எனக்கு கறி இருக்கணும். நல்லா கோழி 2 துண்டு எடுத்து வச்சு சாப்பிடு. ஒன்றும் சாப்பிடாது. தயிர் சாதம் கொடுக்குறியா, சாம்பார் வெண்டைக்காவை பொரிச்சு வைக்கிறியா, அதை தான் திங்கும். அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறா உங்க ஆயி. இருக்கிறாளே இவ, பொண்ணு வளர்க்குன்னா ஒன்றும் வளர்க்குறதுக்கு இல்லை. அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறா. இந்த காலத்து வயசு பொண்ணுங்க கோழிக்கறி இருக்குதா, ஆட்டுக்கறி இருக்குதா, மீனை வறுத்து வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இவளை சொல்லணும். போற வீட்டுல போய் என்ன பண்றது? இங்க போய் தயிர் சாதம் வேணும், சாம்பார் வேணும், புளிக்குழம்பு வேணும் நான் கேட்டுட்டு இருக்க முடியும்? அக்கா வீட்டுக்கு போனா நல்லா பார்த்துக்கும். என்ன சாப்பிட்றாலோ கேட்கறத வாங்கி கொடுக்கும். எல்லாரும் அப்படி பார்த்துப்பாங்களா? சொல்ல முடியுமா நீ?
அடுத்தவங்க வீட்டுக்கு போனால் அவங்க சமைக்கிறது தான் நம்ம சாப்பிடணும். நம்ம கேட்குறதெல்லாம் அவங்க சமைக்க மாட்டாங்க. அவ அப்படியே பழகிட்டாங்க. என்ன பண்றது? முட்டை தான் சாப்பிடுறால, முட்டை கொடுக்குறேன். முட்டை மட்டும் சாப்பிட்ற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? வண்டி சாப்பிடணும். அம்முக்குட்டி நான் சொன்னா சாப்பிடும். குட்டி சிக்கன் சாப்பிடு. அம்முக்குட்டி ஒரு வாய் வாங்கிக்கோ, மாமா கையால வாங்கிக்கோ. ஆமா சொல்றான்ல, வாங்கி சாப்பிடு. வேண்டாம் மாமா, எனக்கு பிடிக்காது. மாமா கொடுத்தா எல்லாம் பிடிக்கும், சாப்பிடு. தம்பி, அவ சாப்பிட மாட்டா, அவளுக்கு கொடுக்காதீங்க. வாந்தி எடுத்துருவா. அன்னைக்கு அப்படிதான் அவளுக்கு தெரியாம நான் வற்புறுத்தி கொடுத்தேன். வாந்தி எடுத்துட்டா. அவளுக்கு கொடுக்காதீங்க. இதா சாப்பிடு, நல்லா இருக்கும். இப்பயும் அப்படி கேட்க மாட்டாடா. நான் தான் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருப்பேன். அவ படிக்கணும், நிறைய பிஜி எல்லாம் பண்ணணும், நல்லா படிக்கணும், அதுதான் சொல்லிட்டு இருப்பா. இன்னைக்கு என்னன்னே தெரியல, கல்யாணம் பண்ணிக்கோங்கிறா. பின்ன உன் கூடயே சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறால, காத்து அடிச்சிருச்சு போல. அவளும் தயாராயிட்டு இருக்கிறா. இப்போ பண்ணிக்க வேண்டியதானடா. டேய், நீங்க என்ன சீரியஸா தான் சொல்றீங்களா? அவ ஏன் அப்படி பேசுறான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்டா. அவ அப்படி கேட்குற ஆள் கிடையாது. அவளுக்கு ஏதோ கஷ்டமா இருக்குதுன்னு எனக்கு ஏதோ தோணுதுடா. இல்லைன்னா அவ அப்படி பேச மாட்டா, எனக்கு ரொம்ப ஷியூரா தெரியும். உன்னை பார்த்தோன்னே சரி கல்யாணம் பண்ணிக்கலாம், இவன் என்ன வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறான், கல்யாணம் பண்ணி கூடவே இருக்கலான்னு பார்க்குறாளா? இல்லை சும்மா தமாஸ்காக சொல்லியிருப்பாடா அவ, அதை போய் சீரியஸாக எடுத்துட்டு. இல்லடா, அவ காமெடி எல்லாம் பண்ணல, சீரியஸா சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனா எப்பயும் நான் தான் சொல்லிட்டு இருப்பேன், கல்யாணம் பண்ணிக்கலாண்டின்னு. அவ என்ன அவசரம்னு கேட்பா. ஆமாம் என்ன அவசரம் நானும் கேட்குறேன். ஆமாம் என்ன அவசரம் நானும் கேட்குறேன். ஏய், கொஞ்சம் விளையாடாம அமைதியா கேக்குறீங்களா நான் சொல்றத? நான் அவளை பார்த்து நாளைக்கு கேட்கணும்டா. அவ எதனால அப்படி சொல்றான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அவ விளையாட்டுக்கு சொல்லல, காமெடிக்காக கண்டிப்பா சொல்லல. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியுதுடா. டேய் மச்சான், அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தா என்னடா பண்ணுவ? இப்போ எப்படி கல்யாணமெல்லாம் பண்ண முடியும்டா? உன்கிட்ட எதுவுமே இல்லையேடா. எதுவுமே இல்லதான்டா. அதுக்காக அவளை கஷ்டத்துல நான் வைக்க முடியாதுல்லடா. என்னால அவ ஏற்கனவே நிறைய கஷ்டப்படுறா, அது எனக்கே தெரியுது. இன்னும் நான் அவளை கஷ்டப்படுத்திட்டே இருக்க முடியாதுல்ல. சான், காதல்னு வரும்போது நம்ம எதையுமே பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனால் கல்யாணம்னு வந்தா ஒரு விஷயங்களும் உற்று பார்க்க வேண்டியதாக இருக்குதேடா. கல்யாணம்னு வரும்போது தான் நம்மளுக்கு வாழ்க்கையும் புரியும், எல்லாமே தெரியும்டா. நாளைக்கு ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட கேளு, அவள் என்ன ப்ராப்ளம் சொல்கிறான்னு பாரு, அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணலாம். ஆமாடா மச்சான், ஜான் சொல்கிறது கரெக்டு தான். அவள் எதனால் அப்படி சொன்னான்னு கேளு, அதுக்கப்புறமா நம்ம என்னென்னு பிளான் பண்ணலாம். நம்ம இப்போ ஃபீல் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. மச்சான், என் கூட இருப்பீங்கல்லடா?